வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் டு கருவேப்பிலை சமையல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு பாரம்பரிய அரிசியை வச்சு ஜில் குல்ஃபி. அதாவது இப்போது கருப்பு கவுனி அரிசியை பற்றி எல்லாருக்கும் தெரியும். நான் பெனிஃபிட்ஸ் போட்டிருக்கேன், போய் பாருங்கள். இந்த அரிசியை நான் 2 டம்ளர் ஊற வச்சுருக்கேன். ஏன்னா கொஞ்சம் தான் நம்ம குல்ஃபிக்கு தேவைப்படும். மீதியை நான் என்ன பண்ணுவேன், கொஞ்சம் உளுந்து அரைச்சி தோசைக்கு எடுத்துட்டுருவேன். நீங்கள் வெறும் குல்ஃபி பண்ணுறதா இருந்தால் சும்மா 1/4 டம்ளர் போட்டு அரைச்சா போகிறோம். இதை நல்லா எவ்வளோ நேரம் ஊற வச்சேன்னு தெரியுமா? நான் ஒரு 6 மணி நேரம் ஊற வச்சு அரைச்சிருக்கேன். இதை பாருங்கள், இந்த மாதிரி தான் திக்காக நன்னா அரைச்சிக்கணும், ரொம்ப தண்ணி விடாமல். இதில் தண்ணி விட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனால் நன்னா அரையும் தண்ணி ரொம்ப கம்மியாக போட்டு அரைக்கும்போது. இப்போ அரைச்சதை நம்ம எடுத்து வச்சுக்கிறோம். இப்போ நம்ம என்ன பண்ணணும், அடுத்த ப்ராசஸ் என்னென்னா, அடுப்பை பற்ற வச்சு 1 லிட்டர் பால். இந்த பாலில் ஒரு இம்பார்ட்டண்ட் ப்ராசஸ் நீங்கள் பார்க்கணும். அதாவது பாலை காஞ்ச பிறகு நீங்கள் விட்டிங்கன்னா மேலே ஆடெல்லாம் வந்துடும். அப்படி வந்தால் வாய்க்கு வாய் ஆடை வரும். அதனால நீங்கள் என்ன பண்ணணும், பால் கொஞ்சம் சுட ஆரம்பித்த உடனேயே கரண்டி வச்சு கிளறிண்டே தான் இருக்கணும். அப்போது ஒரு ஸ்டேஜ் நீங்கள் 1 லிட்டர் வச்சது 1/2 லிட்டர் 3/4 லிட்டர் ஆகிடும். அந்த அளவுக்கு நீங்கள் சுண்டை காய்ச்சிட்ட பிறகு கொஞ்சம் ஏலக்காவை போடணும். ஏலக்காவை நான் சர்க்கரை வச்சு பொடி பண்ணி போட்டிருக்கேன், அதனால ஏலக்காவை போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் பாருங்கள், நம்ம அரைச்ச மாவு எவ்வளோ கரைச்சிருக்கேன் பாருங்கள். இவ்வளோ தான். நல்லா ஒரு பெரிய 2 டேபிள் ஸ்பூன் எடுத்து கொஞ்சம் லைட்டாக தண்ணி விட்டு கரைச்சி அந்த சூட்டில் அப்படியே ஊற்றி கலரணும். அது கொஞ்சம் திக்காகும். திக்கான உடனே என்ன பண்ணணும், கருப்பு கவுனி அரிசி இல்லையா, அதனால் கொஞ்சம் கலர் மேலே அப்படி லைட்டாக அப்படி தெரியும். அப்புறம் அதுக்கு தேவையான சர்க்கரை நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, நான் 1 டம்ளர் சர்க்கரை போட்டேன். டேஸ்ட்டு உங்கள் வீட்டு டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் டேஸ்ட் பண்ணிட்டு கூட போடலாம். இப்போ இதை நல்லா காஞ்சாச்சு, மாவு வெந்தெடுத்து அதில் நம்ம பிஸ்தா, முந்திரி, பாதாம் என்ன கிடைக்கிறதோ அந்த பருப்பெல்லாம் கட் பண்ணி போட்டால் குழந்தைகளுக்கு இப்போ லீவில் இருக்காங்க, ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும், ஹார்மோனல் இம்பேலன்ஸே வராது, நல்ல க்ரோத் இருக்கும். அதனால் நீங்கள் ஒவ்வொரு நாளைக்கு ஒரு வெரைட்டியாக நம்ம இந்த கருப்பு கவுனி அரிசியை யூஸ் பண்ணலாம். இப்போ ஆறிடுத்தா கொஞ்சம், அதுக்கப்புறம் அதை எடுத்து நம்ம வீட்டிலையே டம்ளர்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, ஒவ்வொரு டம்ளராக எடுத்துக்கோங்க. இல்லை நீங்கள் பேப்பர் கப் இருந்தாலும் வாங்கி வச்சுக்கலாம், இல்லை குல்ஃபிக்கே மோல்டு விற்குது, அது கூட வாங்கிக்கலாம். இதை நம்ம என்ன பண்ணணும், எல்லா டம்ளர்லேயும் ஊற்றிட்டு இதை நீங்கள் சில்வர் ஃபாயில் போட்டு குச்சி சொருகினாலும் சரி, இல்லைன்னா ஒரு 1/2 hour 1 hour கழித்து கொஞ்சம் கெட்டியான பிறகு நம்ம ஐஸ் குச்சியை சொருகிட்டு ஃப்ரீசரில் வச்சிடணும். ஃப்ரீசரில் வச்சுட்டு உங்களுக்கு எப்போ வேணுமோ, காத்தால பண்ணதை சாயந்தரம் சாப்பிட்லாம், நல்லா ஆகிடும். இல்லை மறுநாள் சாப்பிட்லாம், இல்லை அது அடுத்த நாள் கூட சாப்பிட்லாம். இதை பாருங்கள், இப்படி நல்லா கையில் இப்படி பண்ணிவிட்டு அந்த டம்ளரை அப்படியே பொறுமையாக எடுத்தால் அழகாக எடுக்க வர்றது, ஒரு கஷ்டமும் இல்லை. சூப்பராக வருது நம்மளோட குல்ஃபி. இங்கே பாருங்கள், நான் வெயிட்டாக நிறையா போட்டிருக்கேன். நீங்கள் மெல்லிஸாக சின்ன டம்ளராக போட்டால் கூட இன்னும் நல்லா இருக்கும் குழந்தைகளுக்கு. நான் இந்த குல்ஃபியில் வெறும் பாதாம் தான் போட்டிருக்கேன். நீங்கள் வேறு என்ன நட்ஸ் போடணுமோ நீங்கள் எல்லாமே போடலாம். சரிங்களா? நம்மளோட குல்ஃபி இப்போ ஜில் குல்ஃபி ரெடி ஆகிடுத்து, வாங்க சாப்பிட்லாம். உங்களுக்கு ஒன்று, எனக்கு ஒன்று. எப்பவும் ஆரோக்கியமாக சாப்பிடுவோம், ஆரோக்கியமாக இருப்போம். நன்றி, வாழ்த்துக்கள்.